அவர்கள் அவரிடம் எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். லூக்கா 24ஆம் அதிகாரம் 29வது வசனம். இந்த விருந்தோம்பல் அப்படின்ற ஒரு அழகான வார்த்தை. இந்த விருந்தோம்பல் அப்படின்றது எங்க நம்ம பார்க்கலாம் அப்படின்னா கிராமங்களிலே பார்க்கலாங்க. கிராமங்களுக்கு போகும்போது நமக்கு முன்னாடி தெரியாதவங்க கூட, முன்ன பின்ன தெரியாதவங்களை கூட அவர்கள் அழைத்து தண்ணீர் கொடுப்பாங்க, உணவு கூட கொடுப்பாங்க. அன்பான மக்கள் இருக்கிற இடம் கிராமங்கள். இந்த விருந்தோம்பல் அப்படின்றதுக்கு உபசரிப்பு நம்ம சொல்றோம். இன்னொன்று பாத்தீங்கன்னா இது ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்ற ஒரு ஆங்கில வார்த்தை நம்ம பயன்படுத்துறோம். இது லத்தீன் வார்த்தை. இதுல இருந்துதான் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற வார்த்தை மருவி வந்தது. அப்போ இந்த விருந்தோம்பல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது. இது ஏழை மக்கள், அதாவது அடுத்த வேளை உணவுக்கு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாய் அவங்க தங்களுக்காய் வைத்திருக்கிற உணவை கூட மற்ற மனசார கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அவங்க அதில் மனது நிறைந்தவர்களா இருப்பாங்க. நமக்கு நிறைய இருக்கும் கொடுக்கறதுக்கு, சில நேரங்களில் மனசு வராமல் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா எம்மாவு சீடர்கள், அதாவது கிளியோப்பா அவருடைய மனைவி, இவங்க பஸ்கா விழாவை அவங்க முடிச்சிட்டு எருசலேமிலிருந்து மேற்கு நோக்கி, அதாவது 11 கிலோமீட்டர்ஸ் 11 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இந்த எம்மாவு அந்த ஊருக்கு இவங்க போறாங்க. இங்க போகிற வழியில இயேசுவையே பேசிட்டு போறாங்க. ஆண்டவருடைய அந்த பாடுகள், அவருடைய மரணத்தையே குறித்து அவங்க பேசிட்டு போறாங்க. ஆண்டவரும் அவருடைய பயணத்துல வரார். அவரை யாரெல்லாம் நினைச்சு பேசிட்டே இருக்கிறாங்க வச்சுக்கலாம், அவங்களோட ஆண்டவரும் அந்த கான்வர்சேஷன் உரையாடல்ல இணைந்து கொள்கிறார். அவரும் போறார், ரொம்ப தூரம் நடந்து போறாங்க. ஆண்டவரை பார்க்க முடியுமா அப்படின்னு சகையை நினைச்சார். காட்டத்தை மரத்து மேல ஏறி உட்கார்ந்துட்டு இருந்தார். ஆண்டவரை பார்க்க முடியும், அவ்வளவு நெருக்கமான சூழல், நெருக்கடியான சூழல். மக்கள் அவரை நெருக்கி கொண்டிருக்கிறாங்க, பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஆண்டவர் இப்பொழுது இந்த எம்மாவுக்கு போகிற அந்த சீடர்களுக்கு 11 கிலோமீட்டர் நடந்தே போறாரு. அவங்க கூட அவரை யாரெல்லாம் பேசுறா அவங்க கூட வராரு பாருங்க வழி பயணத்துல. இப்போ போன உடனே கிராமத்து மக்கள் ஆச்சுல, அவங்க அந்தி சாய்ந்துருச்சு, மாலை நேரம் இருள் சூழுது. அவரும் அப்படி போற மாதிரிதான் காட்டுறாரு, போயிடலான்னு நினைக்கிறாரு. இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா, அவர் வருந்தி கூப்பிடுறாங்க, ஐயா இந்த நைட்டு தங்கிட்டு போங்க, ஏன்னா இருட்டாயிருச்சு. இந்த இரவுல நீங்க எங்க போவீங்க, எங்க போய் தங்குவீங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, எங்களோட உணவு எடுத்துக்கொள்ளுங்க, இந்த நைட்டு எங்களோட தங்குங்க, நீங்க காலையில போலாம் அப்படின்றாங்க. இந்த அழைப்பு, இந்த அழகான உபசரிப்பு, ஏன்னா அவங்களும் டிராவல் பண்ணி நடந்து வந்து அந்த பயண களைப்பு, அவங்க போய் ஓய்வு எடுக்கணும்னு நினைக்கல. நைட் தங்குங்க, எங்களோட உணவு எடுத்துக்கொள்ளுங்க. உடனே உணவு தயாரிக்கிறாங்க, ஆண்டவர் இடத்துல கொடுக்குறாங்க. அப்ப ஆண்டவர் அதை பிட்டு அதை அவர் கொடுக்கும்போது அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. பாருங்க, ஆண்டவரை அழைக்கும் பொழுது, ஆண்டவரை குறித்து நம்ம பேசும்போது ஆண்டவரும் நம்மோடு பணிக்கிறார். ஆண்டவரை நம்ம வீட்டுக்கு கூப்பிடும் போது அவர் அழகாய் வருகிறார். ஒரு வாசப்படியில இருந்து அவரை தட்டும் பொழுது ஆண்டவருடைய குரலை கேட்டு அவர் கதவை திறந்தார், அவர் உள்ளே வருகிறார். உள்ளே வந்தவர் எம்மாவு சீடரோடு உட்கார்ந்து அந்த உணவை எடுத்துக்கொள்கிற ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கூட அழைக்கும் பொழுது, ஆண்டவரை பேசும்பொழுது ஆண்டவரும் நம்மோடு வந்து தங்குகிறார். ஆண்டவர் நம்மோடு என்னாலும் நம்ம தங்கி இருப்பதற்காகவே அவர் மீண்டுமாய் உயிர் தெழுந்திருக்கிறார். ஆக உயிர் தெழுந்த ஆண்டவர் மீண்டும் நம்மை சந்திக்க வருவார். இந்த விசுவாசத்திலே இந்த நாளை நீங்கள் தோங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உமது நாளை நாளும் விசுவாசத்திலே அதிகமாக நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை தார். மீட்பு இயேசுவின் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.